நமஸ்காரம். தூக்கம் ஒரு அரிய வரம். படுத்தவுடன் தூங்கினால் கொடுத்து வைத்தவர்கள். இது பலரும் சொல்ல கேட்டிருக்கிறோம். அப்படி என்றால் எப்போதும் தூங்கிக் கொண்டே இருக்கலாமா? அளவு உண்டா இல்லையா? கண்டிப்பா அளவு உண்டு. அதற்கு மேல் தூங்குகிறோம் என்றால் சற்று நோய் இருக்கிறதுன்னு பொருள். அது உடல் ரீதியான நோயாக இருக்கலாம், சோம்பலால் வரும் நோயாகவும் இருக்கலாம். எதனால் தூக்கம் வருகிறது? நம் ஒவ்வொருத்தரிடத்திலும் தமோ குணம் உள்ளது. சத்வம், ரஜஸ், தமஸ் 3 குணங்கள். அதில் தமஹா என்று சொல்லப்படும் தமோ குணம், அதுதான் தூக்கம், சோம்பல், கவனக்குறைவு இந்த 3க்குமே காரணமாகிறது. விழித்துக் கொண்டே இருந்தாலும் சோம்பலோடு இருக்கலாம். இப்போது சோம்பலாக இருக்கிறது என்றாலே தானே தூக்கம் வந்துவிடும். ரொம்பவும் தூங்கிவிட்டால் சோம்பிக் கொண்டே இருக்கலாம், தூக்கம் வராது. ஆக மொத்தத்தில் தூக்கத்துக்கும் அளவு உண்டு. அந்த அளவுக்கு குறைவாக தூங்கினாலும் வேலை ஓடாது, அதிகமாக தூங்கினாலும் வேலை ஓடாது. தூக்கம் குறைந்து விட்டால் வேலையில் சரியாக கவனம் செலுத்த முடியாது, கஷ்டம் கொடுக்கும். ஏதாவது தவறாக பேசி விடுவோம், தவறாக செய்து விடுவோம். அப்படியே தூக்கம் குறைந்தாலும் 2 நாட்கள் 3 நாட்களுக்கு தள்ளலாம். அதற்கு மேல் தூங்கித்தான் ஆக வேண்டும். ஒருத்தர் 6 மணி நேரமோ 6.5 மணி நேரமோ தூங்கிவிட்டால் அது போதும். இந்த தூக்கம் இருந்த பிற்பாடும் இன்னும் தூங்குகிறோம் என்றால், ஒன்று, நம்முடைய வேலைகள் எல்லாம் ஏதோ ரொம்ப கஷ்டமாக இருந்து இப்போது அது முடிந்திருக்க வேண்டும். ஆகவே சற்று அதிகமாக ஓய்வெடுப்போம் என்று நமக்கு நாமே சொல்லிக் கொண்டிருப்போம். அதனால் அதிகம் தூங்கலாம், அது புரிகிறது. அல்லது வேற எதுவும் செய்வதற்கே இல்லை, தூங்குவது ஒன்றுதான் இருக்கிறது என்றால் தூங்கலாம். உழைப்பினாலும் தூங்கலாம், உழைப்பே இல்லாதபடியாலும் தூங்கலாம். முன்னது நன்மை செய்யும், பின்னது தீமை செய்யும். வேறு சிலருக்கு ஒரு காரியம் பாக்கி இருக்கிறது என்றால் தூக்கமே வராது, அது முடித்தால் தான் தூங்குவார்கள். அப்படியும் ரொம்ப இருக்கக்கூடாது. சில காரியம் முடிவதற்கு இத்தனை நாட்கள் ஆகும். அத்தனை நாள் வரை நாம் தூங்காமல் இருக்க முடியாது. ஆனால் அதே சமயம் காரியம் முடியவில்லை என்றால் தூக்கம் வராதுன்னு சொல்லிக் கொண்டிருந்தால், அது காரியம் முடிவதற்கு எத்தனை நாளோ அத்தனை நாளா தூங்காமல் இருக்க முடியும்? இல்ல தூங்குவேன் ஆனாலும் சரியாக தூக்கம் வராதுன்னு சொன்னால் அது நல்ல தூக்கத்துக்கு அழகல்ல. அதே ஒரு செயலில் ஈடுபட்டு இருக்கும் போது நாம அறியாமல் தூக்கம் வருகிறது, அது உழைப்பினாலே வரலாம். 4 நாளாக உழைத்தேன், ஒரு இடத்தில் உற்சவத்துக்கு திருவிழாவுக்கு சென்றேன், உட்கார்ந்து கொண்டிருக்கும் போதே தூங்கிவிட்டேன். உபன்யாசம் சொற்பொழிவு கேட்கும் போது தூக்கம் வரலாம். இதெல்லாம் வரக்கூடாதுதான், ஆனால் வருகிறது. அது சில நாட்கள் உழைத்த பின்னால் வந்தது கூட சமாளித்துக் கொள்ளலாம், அது சரி. அதெல்லாம் இல்லாமல் புத்தகத்தை எடுத்தாலே தூக்கம் வருகிறது, சங்கீதம் பாட்டு கேட்டாலே தூக்கம் வருகிறது, உபன்யாசம் கேட்டாலே தூக்கம் வருகிறது. அதுவும் உங்களுடைய உபன்யாசம் கேட்டால் கண்டிப்பாக தூக்கம் வருகிறது. இப்படி எல்லாமும் நீங்கள் சொல்லலாம்.
இதெல்லாம் சற்று ரெக்டிஃபை பண்ணியாக வேண்டும். அப்படி எப்போதும் வந்து கொண்டிருக்க கூடாது. பொறுப்புண்டு என்பதை உணர வேண்டும். உடற்பயிற்சி இருக்குமானால் அது சரியான தூக்கத்தை வரவழைக்கும், தேவையற்ற தூக்கத்தை போக்கிவிடும். ரெண்டும் செய்யும். பிராணாயாமமோ நல்ல ஆசனங்களோ நன்கு நடந்து ஓடி ஆடி பணி செய்தால் ரெண்டு வகையிலும் நன்மை செய்யும். தேவையற்ற தூக்கத்தை போக்கும், தேவையான தூக்கத்தை கொடுக்கும். படுத்தவுடன் புரண்டு புரண்டு படுக்காமல் உடனடியாக தூங்க வைக்கும். இரவெல்லாம் திடுக்கிட்டு முழித்துக் கொண்டோ விரைவில் முழித்துக் கொண்டோ இப்படியெல்லாம் இல்லாமல் தேவையான நேரம் வரை தூங்க விடும். இந்த தூக்கம் என்ற ஒன்றுதான் நமக்கு எவ்வளவு நன்மைகளையும் தீமைகளையும் செய்யும் தெரியுமோ. ஆனால் அதை ஏனோ என்று விலக்கி விடாமல் அதற்குரிய முயற்சி எடுக்கவும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.